ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வாரம் நம்ம ஒரு மசாலா பராட்டா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சுலபமா பண்ணி முடிச்சிடலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்காக 2 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சாச்சு. அது மேலே கொஞ்சமாக ஆயில் தடவி மூடி ஒரு 20 நிமிஷம் வச்சிடலாம். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். பாருங்கள், மல்லி இலை 1 டேபிள் ஸ்பூன் பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, இன்னொரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த மல்லி இலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி கையில் போட்டு நல்லா நசுக்கி அதையும் போட்டுடலாம். கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதுக்கப்புறம் 2 பிஞ்சு சீரக பவுடர், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அதே மாதிரி ஒரு பிஞ்சு உப்பு, ஒரே ஒரு பல் பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். கூட 1/4 டீஸ்பூன் எள், 1/4 டீஸ்பூன் தேவையில்லை, ஆனால் உங்களுக்கு நான் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் கருஞ்சீரகம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இனி நம்ம மாவை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி நல்லா நமக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு விரித்து எடுத்துக்கலாம். எனக்கு ரவுண்ட் ஷேப் வராது, தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மசாலாவை வச்சு ஒரு ப்ரெஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். இல்லை ஸ்பூன்லேயே தேய்க்கிறவங்க அப்படியும் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இனி இதை அப்படியே ஒரு பாய் சுருட்டுற மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம். சுற்றி எடுத்துட்டு அப்படியே இந்த மாதிரி சுழட்டி எடுத்து அந்த அடி பக்கம் அமுத்தி வச்சுட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். வெளியே மசாலாலாம் வரும், ஒன்றும் கண்டுக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். வெளியே வந்துடாது, அது அப்படியே அதுலேயே மாவுலேயே ஒட்டி நிற்கும். பாருங்கள், அவ்வளோதான். இதை இனி நம்ம கல்லில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா ஆயில் சேர்த்துக்கலாம். நான் முதல்ல சேர்க்கறது காட்ட இப்படி வீடியோ காட்ட விட்டு போச்சு. பாருங்கள், எல்லா பக்கம் குத்தி எடுத்தால் நல்லா வெந்து வரும். எடுத்துக்கலாம். இன்னொன்று பண்ணுறது நான் காட்டுறேன், அது வேறு மாதிரி பண்ணி காட்டுறேன். அது வேற ஒரு டைப்பில். அது இதே மாதிரி சாதா ஒரு உருண்டை எடுத்து நல்லா தேய்ச்சி நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லா விரித்து எடுத்துக்கலாம். இனி இதில் மசாலா தடவணும். தடவிட்டு நம்ம சும்மா விசிறி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மடித்து எடுத்துட்டு சுற்றி இதே மாதிரி தான் அந்த லாஸ்ட்டு அப்படியே உள்ளே சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ இந்த மசாலாலாம் வெளியே வர்ற மாதிரி தான் இருக்கும், ஆனால் வராது, அது அதிலே ஒட்டிக்கும். நல்லா தேய்ச்சிட்டு இதே மாதிரி கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். போட்டாச்சு. கொஞ்சமாக தான் பொள்ளி வரும், உப்பி வரலேன்னு தப்பாக நினைக்க வேண்டாம். நல்லா வெந்து வந்துடும். இது நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு தனியாக ஒரு கறி பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் ஆயில் கீ தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன ஆயில் வேணாலும் போட்டுக்கலாம். இதே மாதிரி மிச்சத்தையும் செஞ்சு எடுத்துட வேண்டியது. பாருங்கள், ரெடியாக இருக்குது. இது பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு 2வது செஞ்சது இது ஃபஸ்ட்டு செஞ்சது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். இப்படியும் செஞ்ச டேஸ்ட்டெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது பாருங்கள், இது 2வது செஞ்சது. பாருங்கள், நல்லா அப்படியே பரோட்டா மாதிரி வரும். பாருங்கள், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தனியாக ஒரு கறி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நான் வெறும் தயிர், கொஞ்சமாக மிளகாத்தூள் தான் மேலே போட்டிருக்கேன், ஒரு டெக்கரேஷனுக்காக, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வேணால் அந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் ஒரு புது வீடியோவோடு சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.